Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி கார்டு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதா பார்க்க போறோம். இது சிம்பிளா பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு ஒரு போட்டோ இருந்தா மட்டும் போதுமானது. அதாவது ஆதார் கார்டுல பேரு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இது எல்லாமே சரியா இருந்தா உங்களுக்கு ஆதார் வச்சு நீங்க ஓட்டர் ஐடி ஆன்லைன்ல ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க மொபைல்லயும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சிஸ்டத்துலயும் பண்ணிக்கலாம். மொபைல்ல பண்ணீங்கன்னா ஆப் இருக்கு. ஆப் மூலமா பிளே ஸ்டோர்ல போய் பண்ணிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வருது. அதனால நீங்க ஆப்ல பண்றதை விட வெப்சைட்ல பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க வெப்சைட்ல பண்ணனாலும் மொபைல்ல நீங்க டெஸ்க்டாப் ஆப்ஷன் வச்சு ஈஸியா பண்ணிக்கலாம். லிங்க்கும் பாத்தீங்கன்னா அப்புறம் நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வாங்க எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம்னு சொல்லி டைரக்டா வீடியோல போயிடலாம். இப்போ இதுக்கான வெப்சைட் பாத்தீங்கன்னா NVSP அப்படின்னு நீங்க குரோம்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் பாத்தீங்கன்னா eci.gov.in அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு வந்து நிற்கும். இதுல பாத்தீங்கன்னா சிம்பிளா நமக்கு ஒரு ஐடி தேவைப்படுது. ஒரு ஓட்டர் ஐடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கணும். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய விஷயம் இல்லை, ஈஸியான விஷயம் தான். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் லாகின் சைன் அப்னு இருக்கும். அதை சைன் அப்னு கொடுத்துக்கோங்க. சைன் அப் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஆப்ஷனில் தான். அது கீழே கேப்சா கொடுங்க. ஒரு OTP போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர் அப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மாதிரி தான். ஒரு கேபிட்டல் லெட்டர் அப்புறம் ஒரு ஸ்மால் லெட்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது வச்சு யூஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கிரியேட் ஆயிரும் உங்களுக்கு ஐடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அந்த மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே கேப்சா போட்டுக்கோங்க. இப்போ என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போகுது. எனக்கு OTP ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த ஃபில் ஃபார்ம் 6ன்னு இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணும். இதுதான் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கான நியூ ஃபார்மு. இதுதான் ஆன்லைன் ஃபார்மு. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு அந்த மாதிரி லாங்குவேஜ் நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பெனிஃபிட்டோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ் இருக்கும். காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் தமிழ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் கொஞ்சம் மிஸ்டேக் வரும். ஸோ அதனால் கவனமாக நீங்கள் இங்கிலீஷே வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கொடுத்துக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது இதுதான். நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான். உங்களோட பார்ட் நம்பர் அசம்பிளி கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா உங்களோட ஓட்டர் ஐடி கண்டிப்பாக வேறு ஒரு பூத்துக்கு போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த பார்ட் நம்பரும் இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட பெரியவங்களோட ஓட்டர் ஐடி எடுத்து பாருங்கள். அதில் பார்ட் நம்பர் அசம்பிளிலாம் போட்டிருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது தமிழ்நாடு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் மிக முக்கியமானது, உங்களோட அசம்பிளி. இந்த அசம்பிளி நீங்கள் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு பார்ட் நம்பர் வந்துடும். ஸோ அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ன்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேம் கேட்குது. சரிங்களா? இப்போ நேம் நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னாவே இங்கே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏதாவது தவறுகள் வந்துச்சுன்னா நீங்கள் கீழே கீபோர்டு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கீபோர்டு ஈஸியாக தான் இருக்கும். யூஸ் பண்ண தெரியாதவங்க கற்றுக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ கொடுத்துட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட் அப்படிலாம் ஒய்ஃப், லீகல் கார்டியன் கேட்டிருக்காங்க. கல்யாணம் எல்லாரும் ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கோங்க. அப்புறம் இல்லைன்னா ஃபாதர் போட்டுக்கோங்க. அப்பா இல்லாதவங்க அம்மா பேர் போட்டுக்கலாம். அப்படின்னா லீகல் கார்டியன் பேர் போட்டுக்கலாம். சரிங்களா? எந்த ஆப்ஷனும் அந்த ரேடியோ பட்டனில் வச்சுட்டு நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக தமிழில் வந்துடும். இது தப்பாக இருந்தால் நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா காப்பி பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், டைப் தமிழ் யூஸ் பண்ணி. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் OTP வரும். கீழே மெயில் ஐடி தேவைப்பட்டால் மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஆதார் நம்பர். உங்கள் ஆதார் நம்பர் கொடுக்கணும் வந்து அவசியமான, இது அவசியம் கிடையாது. உங்களுக்கு கொடுக்க விருப்பப்பட்டால் தாராளமாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லாத்துலேயும் ஆதார் நம்பர் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஆதார் நம்பர் கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா கொடுக்க வேண்டியதில்லை. சரிங்களா கைஸ்? இது ஆப்ஷனல் தான். அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்குது. ஆனால் இருந்தால் ஆண், பெண்ணாக இருந்தால் பெண்ணு கொடுங்க. இதில் தேர்ட் ஜெண்டருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓட்டர் ஐடி ஆப்ஷனில். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். சரிங்களா கைஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து செல்ஃப் அட்டாச்ட் காப்பி சப்போர்ட்டிங் ப்ரூஃப் அட்டாச்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்னு. அதாவது உங்களோட ஏஜுக்கு வந்து எந்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு கொடுக்கலாம், பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அப்படின்னா 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, பாஸ்போர்ட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஒரு 2 MBக்குள்ளே JPEG, PNG எந்த ஃபைலாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கிளியராக கொடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோர் நம்பர். சரிங்களா? அடுத்து உங்களோட ஸ்ட்ரீட் நேமு உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க.
ஏதாவது தவறுகள் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல வச்சு கர்சரை வச்சு பேக் ஸ்பேஸ் கொடுத்து அழிச்சிக்கலாம். சரிங்களா கைஸ்? அடுத்து உங்களோட வில்லேஜ் இல்லைன்னா டவுன் போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் கேட்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து பின்கோடு கேட்பாங்க. பின்கோடு கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த மண்டலம் வருது, எந்த தாலுக்கா, எந்த தாசில்தார் ஆஃபீஸ் வருதுன்னு கேட்பாங்க. அது கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா கைஸ்? கொடுத்துட்டு கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா டாக்குமெண்ட்டுக்கு ஏதாவது ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். சரிங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டிங் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ரூஃப் ஆதார் கார்டு, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி பில்லு, அப்படின்னா டிஜிட்டல் சேல்ஸ் டீடு, அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு இருக்குது பாருங்கள். நீங்கள் ஆதார் கார்டு வச்சு பண்ண சொன்னால் அதனால் ஆதார் கார்டு வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு ஆதார் கார்டு அட்ரஸ் தப்பாக இருக்குது, எனக்கு ரேஷன் கார்டில் தான் சரியாக இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல எனி அதர் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அதோட பேர் எழுதிடுங்க. இந்த இடத்துல ரேஷன் கார்டுன்னு கொடுத்துட்டு கீழே வந்து 2 MB இருக்கணும். சரிங்களா கைஸ்? அது கொடுத்துருங்க. என்ன ப்ரூஃப் வேணால் கொடுக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்கணும். அது வந்து ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கணும். சரிங்களா? இல்லைனா கேஸ் பில்லு கொடுக்குறதா இருந்தாலும் கேஸ் பில் கொடுக்கலாம். கவர்மெண்ட் கேஸ் பில் தான் கொடுக்கணும், தனியார் கேஸ் பில் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து கேட்டகரி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் டிசாபிலிட்டி பர்சனான்னு கேட்குறாங்க. இது நீங்கள் எதுவுமே தொட வேணாம். சரிங்களா கைஸ்? தொட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டிசாபிலிட்டி பர்சனுக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இது நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி, அதாவது உங்கள் அப்பா அம்மா யாராவது ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் அவங்களோட பேர் போட்டு அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பில் வராங்கன்னு போட்டு அவங்களோட எபிக் நம்பர் மீன்ஸ் ஆதார் நம்பர் அது கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து போர்ட் நம்பர் மாறாது. அந்த லிஸ்டிங் கீழே உங்களுக்கு வந்துடும். அந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த PDF ஃபைல் வரும்போது உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே அது வந்துடும். அதனால் இது வந்து இம்பார்ட்டன்ட். எல்லோரும் இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகி உங்களோட அட்ரஸ் தூரமாக போகாமல் இருக்குது. இது ஹெல்ப் பண்ணும். சரிங்களா கைஸ்? அடுத்து இதையும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எந்த வில்லேஜ்குள்ளே வருமோ அந்த வில்லேஜ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு. சரிங்களா கைஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன கேட்கலாம், ஆர்டினரி ரெசிடென்ட் அட்ரஸ் தான் மென்ஷன் தான் செக்ஷன் 80 அண்ட் ஃபார்ம் 6 சின்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் 80 கொடுக்குற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல தான் வசிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லி நீங்கள் ஸ்டில் கொடுத்துருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா கைஸ்? அதுக்கப்புறம் உங்களோட பிளேஸ் கொடுத்துருங்க. நீங்கள் மேலே கொடுத்துருக்கலாம் சரியானு தான் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டுன்னு சொல்லிக்கோங்க. அது தப்பு இருந்தால் நம்ம வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அந்த ஆதார் எடிட் பண்ணி போடுறது அப்படிலாம் நீங்கள் ஒரு ப்ரூஃப் வச்சுட்டு அட்ரஸ் ஒரு மாதிரி டைப் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சட்டப்படி தவறுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா கைஸ்? அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆகி தான் இருக்கும். பாருங்கள், நான் சென்ட் OTP கொடுத்தேன்னா ஏன்னா நம்ம டைப் பண்ண ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்போவே கீழே கேப்சா வந்துடும். நம்ம டைப் பண்ணி முடிச்சு வரதுக்குள்ளே நமக்கு எக்ஸ்பிரி ஆயிரும். ஸோ அதனால் திருப்பி நம்ம கேப்சா என்டர் பண்ண சொன்னோம். நம்ம கேப்சா என்டர் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சென்ட் OTP கொடுத்தனா அந்த கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போகும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிவியூ கேட்கும். ப்ரிவியூ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன் என்ன ஆகுனா, உங்களோட அப்பா பேர் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஃபாண்ட் வராமல் வரும். ப்ரிவியூ கொடுத்துட்டு அங்கே சப்மிட் கொடுக்கும்போது ஒரு ரெட் கலர் மேண்டட்டரி ஃபீல்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம்னு சொல்கிற மாதிரி வரும். அப்போ நீங்கள் திருப்பி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு அதாவது 180 செகண்ட் 3 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் திருப்பி OTP கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஆகும். ஃபஸ்ட் டைம் அப்ளை ஆகி ஓகே ஆகலைன்னா ஒன்றும் நீங்கள் வெரி பண்ணிக்க வேண்டாம். திரும்ப வந்து ஏதாவது மிஸ்டேக் நான் பாக்ஸ் ஏதாவது ஃபில் பண்ணாமல் விட்டுட்டோமா, மேண்டட்டரி ஃபீல்டு ஃபில் பண்ணாமல் இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பியும் OTP கொடுத்து கேப்சா கொடுத்து ஒரு ப்ரிவியூ பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நம்பர் வரும், S2211 சொல்லி. அந்த நம்பர் தான் இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் நம்ம ட்ராக் பண்ணணும் நமக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்துருச்சா இல்லையான்னு சொல்லி. சரிங்களா கைஸ்? இப்படி தான் வந்து ஓட்டர் ஐடிக்கான வந்து அப்ளிகேஷன். இதில் ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நிறைய சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் புரியல கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.